வலி நல்லது அப்படின்றத ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவரையும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. தெளிவாக புரியும் ஏன் வலி நல்லதுன்னு சொல்கிறோன்றத. இந்த பதிவில் நம்ம குதிங்கால் வலி, பாத எரிச்சல், பாதம் நமனமன் இருக்குன்றத ஏன், எதற்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பதிவுகள்லையும் குதிங்கால் வலியை பற்றியும் பாத எரிச்சல் பற்றியும் போட்டிருப்போம். ஆனால் இந்த பதிவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், டாக்ஸின்ஸ் அதிகமாக பாதங்கள் கால்களில் சேர்றதுனால வரக்கூடிய குதிங்கால் வலி, பாத எரிச்சல், பாதம் நமனமன் இருக்கிறது, பாதம் மரத்து போகிறது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல டாக்ஸின்ஸ்னால எப்படி நமக்கு வலி வருது தெரிஞ்சுக்கிறது. இதற்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தாங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக தொடர்ந்து நிற்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க, அதிகமாக பைக் ஓட்டக்கூடிய ஆளாக இருக்கீங்க, அதிகமாக கார் டிரைவ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க, ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய வேலைகள் இருக்கு. இந்த மாதிரி காரணங்களால என்ன தெரியுமா ஆகும், உடம்புல ரத்த ஓட்டம் மேலேருந்து கீழே போகணும், கீழேருந்து மேலே வரும். இப்படி தானே நடக்கும். அதுதான் கரெக்ட். இப்போ புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது பார்த்தீங்களா, கீழே போகுது, அது மேலே வரணும். உடம்பு காஃப் மசில்ஸ் ப்ரெஷர் கொடுத்து கீழேருந்து பிளட்டை மேலே எடுத்துட்டு வரணும். அப்படி வராமல் சில நேரங்களில் பாதத்தில் தங்கிடும். சில நேரங்களில் கால் பாதத்தில் அந்த ரத்த ஓட்டம் தங்கிட்டு மேலே வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். காஃப் மசில்ஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு காஃப் மசில்ஸ் ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். லூஸானா சாதா லூஸாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு கால் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்காத மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்கும். அது முக்கியமாக காஃப் மசில்ஸ் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாதத்தில் போகிற ரத்த ஓட்டம், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு ரத்தம் இருக்கு. ஒன்று சுத்த ரத்தம், இன்னொன்று அசுத்த ரத்தம். சுத்த ரத்தம் போயிட்டு உடம்புக்குள்ள ஒரு செல்லுக்குள்ளேயும் போய் சேருது. அசுத்த ரத்தம் உடம்புல ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. இது அசுத்த ரத்தம் அப்படின்னா, ஒரு செல்லுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்து ரத்தம் வருது பாருங்க, அது அசுத்த ரத்தம். அந்த அசுத்த ரத்தம் உடம்புல சர்க்குலேட் ஆகி வெளியில வருதுங்களா, வெளியில வந்து கிட்னி கிட்டையும் லிவர் கிட்டையும் கொடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் பண்ணி போகுது. இப்போ அசுத்த ரத்தம் கீழே போகுது, மேலே வரணும். வரும்போது அந்த அசுத்தத்தையும் எடுத்துட்டு தான் மேலே வரணும். பல நேரங்களில் இந்த காஃப் மசில் சரியாக ஒர்க் ஆகலை, அதாவது காஃப் மசில்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது, காஃப் மசில்ஸ் சரியாக எனர்ஜி கிடைக்கல, ஸ்ட்ரென்த் கிடைக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸின்ஸ் பாதத்தில் சேர ஆரம்பிக்கும். பாதத்தில் டாக்ஸின் சேர்ந்துருக்குன்றது எப்படி ஈஸியாக இன்னொரு வழியில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாதத்தில் வெடிப்பு அதிகமாக வரும். டெட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேர்ந்து திக்காக இருக்கும். அதாவது நார்மலாக பாதம் சாஃப்டாக இருக்கணும். அப்படி சாஃப்டாக இல்லாமல் இந்த கால் கட்டை விரல், குதிங்கால் கீழே வெடிப்பு, பாதமே வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகிடும். சிலருக்கு ஆணிக்கால் சொல்லுவாங்க பாருங்கள். ஆணிக்கால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுப்பாங்க. அதாவது நார்மலாக பிளேடை வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்து சாதெல்லாம் வலிக்காது, ரத்தமும் வராது. அப்போ இந்த மாதிரி, அதாவது ஆணிக்கால் இல்லைங்க, இப்போ நம்ம சொல்ல வர அந்த மாதிரி திக்னஸாக ஸ்கின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸின்ஸ் அதிகமாக காலில் செய்கிறதுன்னு அர்த்தம். ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு, இல்லை கால் வெடிப்பு இருக்குது, காஃப் மசில்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது, கால் ரொம்ப வெள்ளன்னு இருக்குது, ஒரு மாதிரி நடக்க முடியாமல் இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதம் எரிச்சல் இருந்தால், டாக்ஸின்ஸ்னால அந்த பாதம் எரிச்சல் இருக்குது, குதிங்கால் வலி இருக்குன்னு அர்த்தம். இதை என்ன தெரியுமாங்க பண்ணணும், வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல், அதாவது நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் சூடாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கோங்க. சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, சமையலுக்கு சேர்ப்பாங்க சோடா உப்பு. அது ஒரு சிட்டிக்கு இல்லை 2 சிட்டிக்கு போட்டுக்கோங்க. 2 சிட்டிக்கு சோடா உப்பு. சிட்டிக்கானா ஜஸ்ட் பிஞ்ச் அப்படி எடுத்து இப்படி போடுறது, அவ்வளோதான். ஒரு கைப்பிடி கல் உப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட், அந்த சோடா உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் மூடி புழிஞ்சு விட்டு அதை அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது வார்மாக இருக்கும் பாருங்க வாட்டர். இந்த வாட்டரில் இந்த குதிங்காலுக்கு மேலே அந்த கணுக்கால் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கணுக்கால் நனைகிற அளவுக்கு 2 காலையும் வைங்க. எனக்கு ஒரு கால் தாங்க வலி இருக்குது, பரவாயில்ல 2 காலையும் வைங்க. சில நேரங்களில் அந்த தண்ணி கொஞ்சம் வார்ம்னஸ் கம்மியாகும். 2 காலையும் எடுத்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கால் வைக்கக்கூடிய வார்ம்னஸ் அந்த வர வரையிலும் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த கால் வைங்க. ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து அந்த தண்ணிக்குள்ளேயே கால் வைங்க. மஞ்சத்தூள் ரொம்ப சேர்த்தா, அதாவது ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்குது, ஸ்கின் டேமேஜாக இருக்குது, நகங்களுக்கு நடுவில் அழுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கும் சேர்த்துக்கலாம். அது கிருமி நாசினியாக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்கின்னுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் அதுவும் சேர்ந்து சரியாகும். 15 நிமிஷம் அந்த கால் வச்சு நல்லா கால் ஊறின பிறகு, அந்த வார்ம்னஸ் வாட்டர்லேயே ஊறின பிறகு கால் எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. 2 காலையும் 2 பாதத்தையும் நல்லா தொடச்சிக்கோங்க.
தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் லைட்டாக சுட வச்சுருந்தா நல்லது. அப்படி எடுக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக போட்டு மசாஜ் கொடுங்க. 2 கால்களுக்கும் பாதத்துக்கும் லைட்டாக மசாஜ் கொடுங்க. இதை தினமும் செய்யக்கூடாது, ஒரு நாளைக்கு 2 தடவை செய்யக்கூடாது. ரொம்ப குதிங்கால் வலி இருக்கு, அந்த டாக்ஸினால வரக்கூடிய வலி இருக்கு, பாதம் ரொம்ப எரிச்சலாக இருக்கு, ரொம்ப நேரமாக மதம் இருக்கு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா தினமும் 3 நாள் மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் செய்யுங்க. இதை நார்மலாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாகவே எல்லாரும் நிற்கிறோம், சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், கார் ஓட்டுறோம், ட்ரைவ் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம்ல. அதனால எல்லாருமே குதிங்கால் வலி இல்லை, எனக்கு நார்மலாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கனாலும் அவங்களும் செய்யுங்க. செய்யும் போது இதோட என்ன தெரியுமா நடக்கும், அந்த தண்ணி கருப்பு கலராக மாறும். ரொம்ப டாக்ஸின்ஸ் அதிகமாக சீக்கிரமே கருப்பாக மாறிடும். அந்த தண்ணி எடுத்து செடியில் ஊற்றக்கூடாது. யாருமே கால் படாத இடத்துல ஓரமாக ஊற்றி விட்டுருங்க. சிங்கில் ஊற்றலாமல் பரவாயில்ல, அதுதான் இருக்குன்னா அதில் ஊற்றி விட்டுரும். ஏன்னா அவ்வளோ டாக்ஸின்ஸ் அதில் இருக்குது. செடியில் ஊற்றினா சம்டைம்ஸ் செடி கூட கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ டாக்ஸின்ஸ் உடம்புல சேர்ந்துருக்கு, அதுவும் முக்கியமாக பாதத்தில் சேர்ந்துருக்கு. இதை பண்ணுங்க, உங்களுக்கு டாக்ஸினால் வரக்கூடிய ப்ராப்ளம், கால் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். இதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க்கை வளமுடன்.